கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரேக்கி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அது மேலே ரொம்ப நம்பிக்கை. அது 20 வருஷமாகவே எனக்கு தெரியும் ரேக்கியை பற்றி. அப்போ தான் இந்த மாதிரி நீயும் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம பண்ணி பார்க்கலாம் தான் ஃபஸ்ட்டு 2 levels பண்ணேன். அங்கே ஒரு பொண்ணு தாங்கி இப்படியே கால் தேய்ச்சி நடந்துதா இந்த மாதிரி ஹீல்ஸ் பருன்னு சொல்லுவாங்க. காலில் ஆணி நான் எப்படி அந்த உள்ளங்கால் இருக்கு இல்லையா, அடி பாகம் வந்து தூக்கி வைக்கவே முடியாது, அப்படி ஒரு வலி இருக்கும். பண்ண ஆரம்பிச்சுட்டா அவளுக்கு சரியான இம்ப்ரூவ்மெண்ட்டு. அந்த மாதிரி பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஹார்ட் என்லார்ஜ் ஆகிருக்கு, லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் லெக்கு மூமெண்ட் கிடையாது, ஃபுல்லாக டியூப்பு போட்டிருக்காங்க, ட்ரெக்கியாஸ்டமி டியூப்பு, சாப்பாட்டுக்கே சாலிடு லிக்விட் தான் அந்த மாதிரி போகும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா, நீங்கள் பண்ணுற ஹீலிங் ரொம்ப நல்லா அவள் ப்ரோக்ரஸ் ஆகி வரான்னு சொன்னான். பேர் லக்ஷ்மி. நான் இங்கே சேலையூர்லேருந்து வரேன். கலைவாணி எனக்கு வந்து பாஸ்ட் 18 இயர்ஸாக தெரியும். நானும் அவளும் வந்து வேலை பண்ணுறதுலேருந்து எங்களுக்கு பழக்கம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு 18 இயர்ஸாக. லாஸ்ட் இந்த இயர் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வந்து ஒரு இடத்துல நான் விழுந்து கால் அப்படியே வீங்கி நல்ல வீக்கம் கொடுத்துருச்சு. நானும் டாக்டர்கிட்ட 2-3 மாதமாக போயிட்டு வந்துன்னே தான் இருக்கேன். அவங்க ஐசியூவில் வச்சு அந்த உள்ளே ஃபுல்லாக அப்படியே நீர் கோத்தா மாதிரி ஆகி ப்ளட்டு மாதிரி ரைட் லெக்கில் இருந்தது. அவங்க ட்ரெயின் பண்ணி ஐசியூவில் வச்சு ட்ரெயின் பண்ணி அப்புறம் அப்படியே கால் தூக்க முடியாத வைக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் கேட்கும் போது தான் சரி நீ ஒரு வாட்டி ஹீலிங் எடுத்துக்கோ லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் எடுத்துப்பாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடியே ரேக்கியை பற்றி தெரியும். நான் ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்டு இருக்கும்போது, நான் இன்டர்ன்ஷிப்பில் போயிட்டுருக்கும்போது அந்த டாக்டர் வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரேக்கி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அது மேலே ரொம்ப நம்பிக்கை. அது 20 வருஷமாகவே எனக்கு தெரியும் ரேக்கியை பற்றி. நான் ரேக்கி பண்ணிட்டுருக்கேன் லக்ஷ்மின்னு சொன்னோன்னே சரி நீ எனக்கு பண்ணு கலைவாணி அப்படின்னு சொன்னேன். அவள் 2-3 ஹீலிங் தான் கொடுத்துருப்பா. அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்வெல்லிங் வந்து நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி அப்படி தூக்க முடியாது, லிஃப்ட் பண்ண கிரெப் பேண்டேஜ் போடுங்க, இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள், இன்னும் அப்படியும் கம்மியாகலன்னா திருப்பி ட்ரெயின் பண்ணணும். அதே மாதிரி அப்படியே ஸ்வெல்லாகி ட்ரெயின் இது எடுக்கிற மாதிரியே சுச்சுவேஷன் வந்தது. அதுக்கப்புறம் இவக்கிட்ட ஒரு 3 டைம்ஸ் தான் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சது, மூவ்மெண்ட்டும் நல்லா வந்தது. அப்போ தான் இந்த மாதிரி நீயும் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம பண்ணி பார்க்கலாம் தான் ஃபஸ்ட்டு 2 levels பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 levels பண்ணிவிட்டு 21 days கழிச்சு நீயே பண்ணலாம் லக்ஷ்மி, வீட்டில் எல்லாருக்கும் உனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட பண்ணு அப்படின்னு சொன்னான். சரி நம்ம பண்ணலாம். நானாக தான் வாலண்டியராக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எதிர்த்த வீட்டில் கடையெல்லாம் இருக்கும் பக்கத்துலலாம், அங்கே ஒரு பொண்ணு தாங்கி இப்படியே கால் தேய்ச்சி நடந்துதா இந்த மாதிரி ஹீல்ஸ் பருன்னு சொல்லுவாங்க. காலில் ஆணி நான் எப்படி அந்த உள்ளங்கால் இருக்கு இல்லையா, அடி பாகம் வந்து தூக்கி வைக்கவே முடியாது, அப்படி ஒரு வலி இருக்கும், ஏந்துக்கவே முடியாது. அப்போ நான் சொன்னேன் சரி நான் பண்ணி பார்க்குறேன், இந்த மாதிரி நான் உனக்கு கற்றுண்டேன், நான் உனக்கு பண்ணி பார்க்குறேன், சும்மா தான் பார்க்கலாம். அவள் பேர் வந்து சந்தானம், சும்மா தான் பண்ணி பார்க்கலாம் சந்தானம் அப்படின்னு நானாக தான் போய் வாலண்டியராக கேட்டு அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 days தான் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக பண்ணணுன்னா டெய்லி போயிட்டு ஒரு 1/2 an hour ஃபஸ்ட்டு 2 levelsல இவங்க கலைவாணிக்கிட்ட தான் கேட்டு என்னென்னலாம் பண்ணணும் கேட்டு அவளுக்கு போய் பண்ணோன்னு நான் சொல்லிவிட்டு, அவங்க என்ன சொன்னாங்க, ஹோமியோபதிக்கு போக சொல்லிட்டாங்க. அங்கே ஹோமியோபதி டாக்டர்னா தெரியுமே 7 மாதம் 8 மாதம் கொடுப்பாங்க, அது உடனே ரெக்கவரியே ஆகாது. நீ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடு, அலோபதிலாம் ஸ்டாப் பண்ணிவிடு, நான் சொல்கிற மாதிரி செய்ய, ஃபுட்டு வந்து ரொம்ப கொஞ்சமாக கன்சியூம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சுட்டு அவளுக்கு சரியான இம்ப்ரூவ்மெண்ட்டு. அப்புறம் அவள் கால் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்கல, அவனுக்கு நல்ல ரெக்கவரி ஆகிட்டோன்னே எனக்கு சரியாயிடுச்சுப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னோடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்தது. அப்போ தான் கலைவாணி சொன்னது இதை விட இன்னும் பவர் நல்லா வரும் லக்ஷ்மி, நீ 3rd level பண்ணு அப்படின்னு சொன்னான். அதுவும் இல்லாமல் எங்களோட சிஸ்டர் இல்லா பையன் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பையன், சரி அவனுக்கும் கொஞ்சம் நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால சரி நம்ம பண்ணலாம் 3rd level பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால 3rd level எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
என் பையனுக்கு உடம்பு முடியலன்னா அதுக்கு ஜுரத்துக்கு பண்ணுறது. அப்புறம் என்னோடய தங்கதோ இங்கே தான் இருக்கா, அவளுக்கும் இந்த மாதிரி பேக் பெயின், ஹெம்ராய்ட்ஸு, அந்த பைல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்டு, அவருக்கு சுகரு. சரி நம்ம படிச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணணுன்றதுனால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு கேட்குறவங்க கிட்டலாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே பண்ணிகிட்டே 3rd லெவல் பண்ணிகிட்டே இருக்கும் போதே தான் கலைவாணி இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அந்த அவங்களுக்கு பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நீ பண்ணுறியா, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் பண்ண ஆரம்பித்தேன். போன மாதம் செப்டம்பர் 20 ஆஃப்லைனில் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஆஃப்லைன் ட்ரீட்மெண்ட் ரேக்கி 4 லெவல் முடிக்கிறதுக்கு முன்னாடி 3rd லெவலில் தான் இருக்கிற. அப்போ 3rd லெவல் இருக்கும்போது சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். அவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு எவ்வளோ பண்ணணும்னு பார்த்தா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 50 to 60 மினிட்ஸ் 1 hour ஆகுது அந்த அம்மாவுக்கு பண்ணுறதுக்கு. அந்த அம்மாவுக்கு பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஹார்ட் என்லார்ஜ் ஆகிருக்கு, லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் லெக்கு மூமெண்ட் கிடையாது, ஃபுல்லாக டியூப்பு போட்டிருக்காங்க, ட்ரெக்கியாஸ்டமி டியூப்பு, சாப்பாட்டுக்கே சாலிடு லிக்விட் தான் அந்த அம்மாவுக்கு போகும், அந்த டியூப் போட்டிருக்காங்க. கலைவாணி தான் நீ நம்ம பண்ணலாம் சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாலி அமாவாசையில் நம்ம 4th லெவலும் எடுத்துக்கோ நீ அப்படின்னா, இத்தனைக்குமே வேணாம் தான் நான் நெக்லெக்ட் பண்ணி நீ எடுத்துட்டு அப்போ இன்னும் பவர் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னா சரி 4th லெவலும் எடுத்தாச்சு. 4th லெவலும் இனிஷியேட் பண்ணி அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட இப்போது 20-21 days இருக்கும் அந்த அம்மாவுக்கு. நானுமே அவகிட்ட கேட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கோமே கலைவாணி, நம்மக்கிட்டேருந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஃபீட்பேக்குமே வரலையே, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியல. ஆனால் அந்த அம்மா ஆன்லைனில் தான் வருவாங்க, அவங்க வீட்டுக்காரர் தான் வைப்பார் ஃபோனை, டியூப்பில் தான் இருப்பாங்க. அவங்க ஏஜ் 51 டியூப்பில் தான் இருப்பார். சரி நம்ம இன்னமும் எனக்கு வரலையே, இவள் சொல்லிகிட்டே இருப்பா நீ வெயிட் பண்ணு லக்ஷ்மி, கட்டாயம் வரும், ஏதாவது ஃபீட்பேக் வரும். நானுமே பர்சனலாக அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா அந்த அம்மா அதுலன்னா, அவருமே அவன் பண்ணி முடிச்சோன்னா ஓகே லக்ஷ்மி தேங்க்ஸ் லக்ஷ்மி, அது மட்டும் தான் இருக்கும். முந்தா நேற்று என் பொண்ணோட பிறந்த நாள், அப்போ தான் முந்தா நேற்று தான் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார், இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் லக்ஷ்மி, அங்கே போகும்போது அவங்க என்ஜி டியூபெல்லாம் இப்போ அந்த டியூபெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு இங்கெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குறான், ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா, நீங்கள் பண்ணுற ஹீலிங் ரொம்ப நல்லா அவள் ப்ரோக்ரஸ் ஆகி வரான்னு சொன்னோன்னு தான் அப்போ தான் எங்களுக்கு ஒரு நிம்மதியாக வந்தது. என்னடா இவ்வளோ நாள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவங்க அப்போ தான் முந்தா நேற்று தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க லக்ஷ்மி. அப்புறம் அதை தான் அவள் கலைவாணிக்கிட்ட சொல்லும்போது நான் தான் சொன்னேன் இல்லையா, அது கட்டாயம் நடக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறது, அப்புறம் டிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பண்ணுறது. அதனால் நீங்கள் எல்லாருமே கட்டாயம் பண்ணுங்கள், உங்களோட வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அவங்கவுங்க பர்சனலாக வெல்த்துக்குமே உங்களுக்கு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க, நினைக்காததெல்லாம் நடக்குது. சும்மா நான் போட்டேன், ஒரு ட்ரையல் மாதிரி தான், சும்மா போட்டு பார்ப்போம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் போட்டேன். நான் எதிர்பார்க்காமலே எங்களோட கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து எனக்கு போட்டார். அது போடணுன்ற அவசியமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா மந்திரமுமே வேலை செய்யுது. நீங்கள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு.